வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். தந்தைதாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றும் அழித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினையறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. குரு திருவடியை வணங்கி வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வேதாத்திரி மகரிஷி ஆன்மீக மற்றும் உள்ளுணர்வு கல்வி மாணவர்கள் அனைவருக்கும், இது சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், கொண்டாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, வாழ்வின் நோக்கம் வாழ்க்கை தத்துவம் என்ற அற்புதமான ஒரு தலைப்புல இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக இந்த பாடங்களை எல்லாம் வகுத்த மகரிஷி அவர்கள் இந்த தத்துவத்தை குணநலப்பேறு அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் வச்சிருக்கிறாங்க. உடல் நலம், உயிர் வளம், மனவளம், குணநலம். அப்படி அந்த குணநலம் அப்படிங்கிறதுலதான் ஒரு மனிதன் எந்தெந்த வகையிலே பல தெளிவுகளை பெற வேண்டும், அந்த தெளிவுகளை பெற்று எப்படியெல்லாம் அந்த அறிவுல உயர்ந்து, அந்த குணத்திலே உயர்ந்து ஒரு மேலான நிலையை அடைய முடியும் என்பதற்காக வகுக்கப்பட்ட ஒரு தத்துவம், ஒரு அற்புதமான தத்துவம். இந்த தத்துவத்திலே நன்கு தெளிவு பெற்றுவிட்டால் ஒரு முழுமையான ஒரு அறிவு நிலையில உயர்ந்திருக்கலாம். அது மட்டுமல்ல, ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த ஒரு சமுதாயத்துல பாத்தீங்கன்னா பர்சனாலிட்டி என்று ஒரு ஏதோ ஒரு பொறுப்புல ஒரு உயர்ந்த நிலை, இதையெல்லாம் அடைந்தவர்கள் தான் பர்சனாலிட்டியோடு இருக்கிறாங்க. ஒரு கல்வியில உயர்ந்தவர்கள் பர்சனாலிட்டியில இருக்கிறாங்க. ஒரு பொறுப்புல உயர்ந்தவர்கள் ஒரு பர்சனாலிட்டியில நல்ல டெவலப் ஆகியிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் சொல்லப்படுகிற ஒரு நிலையில உண்மையான பர்சனாலிட்டி என்பது குணத்தில் உயர்ந்து இருப்பது. அதுதான் ஞானிகள் சொல்லக்கூடியது. அந்த நிலையை அறிவாட்சி தரம் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் நம்ம இந்த தத்துவத்துல தொடர்ந்து, இது யாருக்கு தேவை? எல்லா மனிதர்களுக்கும் தேவை. எப்பொழுது தேவை? இளம் வயதிலேயே தேவை, மாணவ பருவத்திலேயே தேவை. ஒழுக்க பழக்க அறிவு என்பது மாணவ பருவத்திலிருந்தே சரியாக கொடுக்கப்பட வேண்டும். ஒரு குணம் என்பது அங்கே சிறு வயதிலிருந்தே பண்படுத்தப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டு வர வேண்டும். திடீர்னு வளர்ந்த மனிதனிடம் ஒரு நல்ல குணத்தை கொண்டு வந்து விட முடியாது. அது சிறு வயதிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கப்பட வேண்டும். அந்த வகையில இளமை காலத்தில இருந்தே பக்குவப்படுத்தப்பட்டு நல்ல குணங்களை சொல்வதற்கான கதைகள் மூலமாக பல நம்பிக்கைகளை ஊட்டி, வாழ்க்கை பற்றி ஒரு நம்பிக்கையை கொடுத்து, இந்த வாழ்க்கையினுடைய ஒரு உண்மையான நோக்கம் என்ன என்பதை சரியாக சொல்லி, சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அமைப்புகளை பற்றி நன்கு தெரியப்படுத்தி, இந்த சமுதாயத்தினுடைய மேன்மையை புரிய வைத்து, இந்த வாழ்க்கையினுடைய மேன்மையை புரிய வைத்து, இயற்கையினுடைய மேன்மையை புரிய வைத்து அந்த சிறு வயதிலிருந்தே கொண்டு வர வேண்டும். அவ்வாறு சிறு வயதிலிருந்தே ஒரு நல்ல குணத்தை பெற்றுவிட்டார் என்றால், அவர் வளரும் காலத்தில் அந்த குணத்திலிருந்து மாறாமல் தொடர்ந்து அவர் வாழ்க்கையினுடைய ஒரு உயர்வு நிலைக்கு வந்து கொண்டே இருக்கலாம். எங்கு இதெல்லாம் இந்த குணங்கள் எல்லாம் விடுபட்டு போயிருக்கிறதோ, எங்கெல்லாம் ஒழுக்கம் விடுபட்டு போயிருக்கிறதோ, எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் சிறு வயதில் நல்ல குணங்கள் கற்பிக்கப்படவில்லையோ, அந்த குழந்தைகள் பிற்காலத்தில் பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். அல்லது அவர்களால் இந்த சமுதாயமும் இந்த இயற்கையும் பல்வேறு துன்பங்களை அனுபவிக்க கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இது மேலும் இந்த குணங்களை இவ்வாறு சரி செய்யாமல் விட்டுவிட்டால் இது இன்னும் மிகப்பெரிய ஒரு பேராபத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஆக இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இந்த சிந்தனைகளை நீங்கள் ஆழ்ந்து இணைந்து இதை சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வாழ்வின் நோக்கம் அப்படிங்கிறது முதல்ல, பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா என்ன? பொதுவாக உங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன அப்படின்னு ஒருத்தரை கேட்டா, சாதாரணமாக ஒருத்தரை என்ன வாழ்க்கையில என்ன அடையணும்,
சாதாரணமா நல்ல பணம் சம்பாதிக்கணும், நல்ல வீடை கட்டிக்கணும், நல்ல முறையில ஒரு வாழ்க்கை துணையை அடையணும், நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்துக்கணும். இப்படி ஒரு இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் இதுவரை இந்த மனித குலத்திலே பெரும்பாலோர் என்னென்னலாம் செய்து வந்து கொண்டே இருக்கிறார்களோ, ரொட்டீனா ஒரு ஹேபிட்ஸ், ஒரு பழக்கத்தை சமுதாயம் எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறதோ, அதுல பெரும்பாலர் எதையெல்லாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதுதான் வாழ்க்கை நோக்கம் என்று எடுத்துக்கொண்டு வாழ்பவர்கள் பெரும்பாலும். அந்த வகையில பார்க்கும் பொழுது நல்லா சாப்பிடணும், நல்ல வீட்டை கட்டிக்கணும், நல்ல கல்யாணம் பண்ணிக்கணும், நல்ல குழந்தை கட்டி போயிட்டுக்கணும், நல்ல வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகளோ நல்ல பொன் பொருள் அனைத்தையும் பெறணும், நல்ல சமுதாயத்துல வாய்ப்பு இருந்ததுன்னா நல்ல புகழை அடையணும், ஒரு பதவியை அடையணும், ஒரு அதிகாரத்தை அடையணும். இப்படியெல்லாம் இந்த இந்த நோக்கம் வெவ்வேறு வகையிலே போவதை பார்க்கிறோம். ஆனா ஒரு உண்மை தத்துவம் இருக்கிறது, இந்த வாழ்க்கையினுடைய ஒரு உண்மை தத்துவம் இருக்கிறது. அதை சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் அதை யாரெல்லாம் பிடிச்சுக்கிறாங்களோ அவர்கள் இந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்தில் வெற்றி பெறுகிறார்கள், அல்லது பிறவியின் நோக்கத்தில் வெற்றி பெறுகிறார்கள். அதுதான் வள்ளுவர் சொல்றாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த வையகத்தில் யார் சிறப்பாக வாழ்ந்து நிறை பெறுகிறார்களோ அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையை அடைகிறார்கள். அந்த வகையில இங்கே இந்த தத்துவத்துல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம் மனிதர்கள் ஒரு 3 இணைப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தான், இயற்கை, சமுதாயம் என்ற 3 இணைப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, நமக்கும் சமுதாயத்திற்கும் எந்த விதமான அந்த இணைப்புல எந்த விதமான துன்பமும் வந்துவிடக்கூடாது. நம்மளால் சமுதாயத்துக்கோ சமுதாயத்தால் நமக்கோ துன்பம் வராமல் பார்த்து கொண்டு வாழ வேண்டும். தன்னை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும், சமுதாயத்தை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும், இயற்கையை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தான் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உடல், உயிர், மனம் அப்படிங்கிற ஒரு 3, அங்கே உடல், உயிர், மனம், அறிவு, இதுதான் தான் என்று சொல்லக்கூடிய அது. இப்ப சமுதாயம் என்ற ஒரு நிலையில ஆராய்வதுதான் இந்த வாழ்க்கை தத்துவமே. இன்னைக்கு வாழ்வின் நோக்கம், வாழ்க்கை, இதையெல்லாம் முறையாக நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த சமுதாயத்தினுடைய இணைப்பு நல்ல முறையில நமக்கு கிடைக்க வேண்டும். அப்ப இந்த மனித வாழ்க்கையில மெய்ஞானமும் விஞ்ஞானமும் மனிதருக்கு தேவை. மனித வாழ்விற்கு இரண்டும் தேவையாக இருக்கிறது. அதாவது இது அருள்துறை என்பார்கள், அதை பொருள்துறை என்பார்கள். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று சொல்லக்கூடிய கருத்தை இங்க மனசுல வச்சுக்குவோம். பொருள் வளம் பெருக விஞ்ஞானம் உதவுகிறது, அல்லது இன்றைய கல்வி உதவுகிறது. பொருள் சார்ந்த கல்வியாக இருக்கிறதுனால அது உதவுகிறது. பொருள் வளம் அறவழியில் ஈட்டப்பட வேண்டும். அந்த பொருளை பெருக்குகிறோம் என்றால் ஏதோ ஒரு படிப்பு படிச்சு அது ஏதோ ஒரு துறையில நம்முடைய அறிவை செலுத்தி ஒரு பொருளை ஈட்டுகிறோம் என்றால் அந்த பொருளை ஈட்டக்கூடிய ஒரு துறையை மனிதன் தேர்ந்தெடுக்கும் பொழுது அது அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அவ்வாறு அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு உதவி செய்வது மெய்ஞான கருத்துக்கள். இந்த மனித இனம் முன்னேற்றம் அடைந்து கொண்டே வருகிறது, பல்வேறு வகையில் முன்னேறி கொண்டே இருக்கிறது. அந்த முன்னேற்றத்திற்கு அந்த மெய்ஞானமும் விஞ்ஞானமும் இணைந்து செயல்பட வேண்டும். அதை விட்டுவிட்டு மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் அல்லது விஞ்ஞானம் இல்லாத மெய்ஞானம் இரண்டும் குறைவுடையது. அப்ப இரண்டும் இணைந்து செல்ல வேண்டும். இது விடுபடும் பொழுது பல்வேறு குழப்பங்கள் வந்து விடுகின்றன. அதையெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். இத்தகைய ஒரு தத்துவம் தான் வாழ்க்கை தத்துவம். அப்ப வாழ்வின் நோக்கம் என்பது தான், இயற்கை, சமுதாயம் என்ற 3 இணைப்பை உணர்ந்து தனக்கும் சமுதாயத்திற்கும் துன்பம் இல்லாமலும் இயற்கைக்கு முரண்படாமலும் வாழ்வது, இறுதியில் முழுமை பேறு அடைவது. அது பர்ஃபெக்ஷன். அதாவது ஒரு நிலையில
அறிவில் முழுமை பெறுவது. ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் என்று அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி கொடுக்குறாங்க. நம்மளுடைய அறிவுல எந்த குறையும் இல்லாமல், நான் அறியாமையில இருக்கிறேன், நான் அறிவின் குறைபாட்டில் இருக்கிறேன் என்று காலங்காலமாக சொல்லுவோம். அந்த ஆயுள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அறியாமை நீங்க வேண்டும், அந்த அறிவிலே குறைகள் நீங்க வேண்டும், அந்த குறைகளை களைந்து 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 மனித அறிவு முழுமை அடைய வேண்டும். அதுதான் லட்சியமாக சொல்லப்படுகிறது. அவ்வாறு பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை நோக்கத்தை ஒரு வழியில நம்ம சுருக்கி பார்த்தோம்னா, பிறந்து விட்டோம், வாழ்ந்தாக வேண்டும். வாழ வேண்டும் என்று எண்ணி நாம் பிறக்கவில்லை, எனினும் நாம் பிறந்து விட்டோம். வாழ வேண்டும் எதுவரை? உலகில் ஆயுள் உள்ள வரை. இந்த ஆயுள் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்தான் ஆகணும். வாழ வேண்டும் என்ற உரிமை அனைவருக்கும் பொது. வாழ்வோருக்கு சாதகமாய் வாழும் மட்டும். வாழ்ந்தோர்கள் அனுபவத்தை பின்பற்றி வாழ வேண்டும். வாழ உள்ள நாம் அனைவருமே வகுத்திடுவோம் ஒரு திட்டம் வளமாய் வாழ என்று மனவளக்கலை குறிப்பிடுகிறது. அப்ப அந்த வாழ்க்கையை ஒரு எப்படி, எந்த நோக்கத்துல எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு எந்த விதத்திலும் துன்பம் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நாம் சமுதாயத்தோடு இருக்கிறோம், இந்த சமுதாய மக்களோடு இணக்கத்தோடு வாழ வேண்டும். 6வது அறிவை ஒன்று பெற்று வந்திருக்கிறோம். அந்த அறிவிலே அதனுடைய அறிவை சிறப்பை உணர்ந்து அதிலே முழுமை பெற வேண்டும். இயற்கை இன்பங்களை துய்த்து வாழ வேண்டும். சக மனிதர்களுக்கோடு ஒத்தும் உதவி வாழ்றது போல இயற்கையோடு ஒத்தும் உதவி வாழ்ந்து அதனுடைய இன்பத்தை எல்லாம் அனுபவிக்க வேண்டும். இறை நிலையை உணர்தல் வேண்டும். எந்த இறையில இருந்து இந்த மனிதன் தோன்றி வந்திருக்கிறானோ, எந்த மூலத்திலிருந்து மனித இனம் தோன்றி வந்திருக்கிறதோ அந்த மூலத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லது அந்த லா ஆஃப் நேச்சர், இயற்கை விதியை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இது நல்ல முறையில சிறப்பாக இருக்கும். அப்ப அந்த வாழ்க்கை நெறி இவ்வாறு ஒரு உணர்ந்து கொண்டு ஒரு முழுமை அடையக்கூடிய ஒரு மனித இனம் அன்பும் கருணையுமான ஒரு நெறியிலே தன்னை அமைத்துக் கொள்கிறது. அது முழுமை பேறு பெற்ற நிலை என்று சொல்லப்படுகிறது. மனிதன் அத்தகைய உயர்ந்த நிலையை அடையும் பொழுது உணர்ந்தது சிவம், மலர்ந்தது அன்பும் கருணையும் என்று சொல்வார்கள். தெய்வ நிலை உணர உணர ஒரு மனிதன் தன்னிலை உணர உணர, தன்னை உணர உணர, செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் காட் ரியலைசேஷன், அந்த பர்ஃபெக்ஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ், அந்த ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ், அந்த நிலையில அங்கே முழுமை பேறு என்பது கிடைக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு அன்பும் கருணையுமாக இருக்கும். அப்ப மனிதன் ஒரு முழுமையான நிலையை அடைய வேண்டும் என்றால் அவன் தெய்வீகமாக மாற வேண்டும். அங்கே அவனுடைய குணங்களிலே எதெல்லாம் தீயவைகளாக இருக்கிறதோ, வேண்டாதவைகளாக இருக்கிறதோ, வெறுக்கத்தக்கதாக இருக்கிறதோ அவைகள் எல்லாம் களைய வேண்டும். அவன் ஒரு உயர்ந்த குணத்தை பெற வேண்டும். அதுக்கு தெய்வீக குணம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் ஞானிகள் என்று சொல்கிறோம். அந்த உயர்ந்த நிலையை அடையும் பொழுது அவர் ஞானம் பெற்று விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு ஒரு வார்த்தை ஞானம். உண்மையில் ஞானம் பெற்றவர்கள் முழுமை பெற்றவர்களாக இருப்பார்கள். அந்த இதுதான் உயர்ந்த நோக்கம், மனித வாழ்வினுடைய நோக்கம், ஞானத்தில் முழுமை அடைவது. அஞ்ஞானம், விஞ்ஞானம், மெய்ஞானம் என்று சொல்வார்கள். அஞ்ஞானத்தில் இருந்து தனது குறைகளை அகற்றி விஞ்ஞானத்தில் உயர்ந்து மெய்ஞானத்தில் முழுமை பெற வேண்டும். நம்ம எங்கே தேங்கி இருக்கிறோம் என்றால், இந்த உலக வாழ்க்கையிலே மனிதர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலோர் அஞ்ஞானத்திலேயே தேர்ந்திருக்கிறார். தேங்கி கிடப்பவர்கள் பலர். விஞ்ஞானத்தை பற்றி பெரிதாக சிந்திப்பதோ, விஞ்ஞானிகள் கூறுவதை பற்றி பெரிதாக ஆராய்ச்சி செய்வதோ, பெரிதாக அதுல விஞ்ஞானிகள் கொஞ்சம் பேர் வர்றாங்க. அந்த விஞ்ஞானத்தினுடைய தொழில்நுட்பத்தை எடுத்து படித்து அந்த கருவிகளை உருவாக்கக்கூடியவங்க கொஞ்சம் பேர் வர்றாங்க. அதை பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் அஞ்ஞானவாதிகளும் பயன்படுத்துகிறார்கள். ஆனா அதை பற்றி பெருசா எதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லை. அது ஒரு மனிதனை அழிப்பதற்கு கூட அந்த விஞ்ஞானத்தை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள் அஞ்ஞானிகள். இந்த தேக்கத்தில் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விஞ்ஞானத்தில் விஞ்ஞானிகள் கூட அஞ்ஞானிகளாக இருப்பார்கள். விஞ்ஞான அறிவு இருக்கும், ஆனால்
நாம் உருவாக்குகிற ஒரு விஷயம், நாம் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம், அல்லது நான் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த தொழிலில் இத்தனை துன்பங்களை சமுதாயத்துக்கு கொடுக்கிறேனே என்று தெரியாமலேயே கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதற்கு துணை போய் கொண்டே இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது அது அஞ்ஞானம் என்று சொல்லப்படும். அங்கேயும் ஏதோ ஒரு குறை இருக்கிறது. அவர்கள் சமுதாயத்தை பற்றி பெரிதாக அக்கறை கொள்வதில்லை, பிற மனிதர்களை பற்றி பெரிதாக அக்கறை கொள்வது இல்லை. அப்ப இதெல்லாம் தீர்ப்பது அந்த மெய்ஞானம். விடுபட்டு போனது மெய்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. அந்த முழுமை பேருக்கு விடுபட்டு போனது மெய்ஞானம். ஆகவே மனித வாழ்க்கை மெய்ஞானமும் விஞ்ஞானமும் இணைந்தே இருக்க வேண்டும். முன்னேற்றம் இணைந்தே நடைபெற வேண்டும். மனித வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம் என்று பார்க்கும் பொழுது சர்வைவல், என்ஜாய்மெண்ட், பர்ஃபெக்ஷன், இது 3 தாங்க. உயிர் வாழ வேண்டும், இயற்கை இன்பங்களை அனுபவிக்க வேண்டும், அறிவில் முழுமை பெற வேண்டும். இதுல சர்வைவல் என்பது ஒரு கட்டத்தில் இருந்துதான், அந்த நிலையில் இருந்துதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையை அடைந்து கொண்டே வருகிறார்கள். அதுல பெரும்பாலருடைய அறிவு வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், அந்த உயிர் வாழ்தலே பெரிய விஷயமா இருக்கு. வாழ்க்கைக்கு இந்த உயிரை பாதுகாக்கிறதே பெரிய பாடா இருக்குன்னா, சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த உயிரை காப்பாற்றவே முடியறதுக்கு உணவு கிடைக்க மாட்டேங்குது, உடை கிடைக்க மாட்டேங்குது, அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடைய மாட்டேங்குது, அல்லது இதை பூர்த்தி செய்வதற்கே காலத்தை அதிகமாக செலவு பண்ண வேண்டியிருக்கு, தனது ஆற்றலை அதிகமாக செலவு பண்ண வேண்டியிருக்கு, தனது பொருளை அதிகமாக செலவு பண்ண வேண்டியிருக்கு. இதை நல்லபடியில வச்சுக்கிறதே பெரும்பாடா இருக்குது. அதுவே சர்வைவல், உயிர் வாழ்தல் என்று சொல்றோம். அடுத்த கட்டம் உயிர் வாழ்தலுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொண்டு இயற்கை இன்பங்களை அனுபவித்தல். மனிதன் அதற்கு அடுத்த கட்டத்துல உயர்கிறான். அதுல பெரும் பகுதியானவர்கள் இந்த இயற்கை இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறார்கள். தேவைகளை நிறைவு செய்தவர்கள் அடுத்த கட்டத்துக்கு உயர்கிறார்கள். இன்பங்களை எல்லாம் தனது புலன்களை கொண்டு அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். 5 புலன்களை கொண்டு அனுபவிக்கிறாங்க. 6வது அறிவுல இன்னொரு இன்பத்தை அனுபவிக்க முடியும். அது தெரியாதவர்கள் இந்த புலன்களை கொண்டு அனைத்தையும் அறிந்து அனுபவித்து விட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். அது ஓரளவுக்கு அந்த இன்பத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதுல சலிப்பும் துன்பமும் வந்து கொண்டே இருப்பதை அதையும் உணர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தது அறிவில் முழுமை அடைதல் அல்லது மெய்ஞானம் என்பதை உணர்தல். அந்த மெய்ஞானம் என்பது கிடைக்கும் பொழுது இந்த உயிர் வாழ்தல் என்பது சாதாரண விஷயமாக மாறிவிடுகிறது. அது ரொம்ப எளிமையாக மாறிவிடுகிறது. சர்வைவல் என்பது எளிமையாக மாறிவிடுகிறது. இந்த இயற்கை இன்பங்களை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்பதிலே ஒரு முதிர்ச்சி அடைகிறான். மனிதன் அறிவுல உயரும் பொழுது ஒரு மிகப்பெரிய முதிர்ச்சி அடைகிறான். எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இன்பங்கள் எல்லாம் இங்கேயே இருக்கிறது, நம்மை சுற்றி இருக்கிறது, என்னுள்ளேயே இருக்கிறது. இந்த இன்பங்களெல்லாம் அணிவிப்பது இந்த மனம்தானே. அப்ப இந்த மனதை எப்போதும் நான் மகிழ்ச்சியை வைத்திருந்தால் நான் இன்பத்தை தானே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதையெல்லாம் அவன் உணர்கிறான். உள்ளத்திலே உளப்பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்றாடார் வினைகிட பல்லமும் நேடும் பறந்து தெரிவரே கள்ள மனமுடைய கல்வியில்லோரே என்று சொல்றாரு. அந்த கல்வி தெரியாததுனால வெளியில எங்கெங்கோ தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் இயற்கை இன்பங்களை. அதெல்லாம் அனுபவிக்க வாய்ப்பு கிடைக்கும் போது அனுபவிக்கலாம். ஆனால் அந்த அறிவுல முழுமை பெறும்பொழுது எல்லாமே எங்கும் தன்னை சுற்றிலும் எங்கும் இயற்கை தான் இவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது என்று தெரிய வருகிறது. அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை 3 கோணத்தில் இயங்குகிறது. தான், சமுதாயம், இயற்கை என்ற முக்கோணத்தில் நமது வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 3ம் எதையும் பிரிச்சு விட முடியாது. நான் மட்டும் தனியா வாழ்ந்துகிட்டேன்னா அது வாழ்க்கை இல்லை, நாம் சமுதாயத்தினுடைய அங்கம். இயற்கையை விட்டுவிட்டு நான் தனியா வாழ்றேன்னா நம்ம இயற்கையினுடைய ஒரு அங்கம். ஆகவே இந்த தான், சமுதாயம், இயற்கை என்பது ஒன்றுக்குள் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். தான் என்பது உடல், உயிர், மனம், அறிவு. இந்த 4ம் நல்ல முறையில இயங்கும் பொழுது, துன்பமில்லாமல் இந்த இயக்கங்கள் எல்லாம் நடைபெறும் பொழுது அந்த தான் என்பது என்று நான் நல்ல முறையில இருக்கிறேன். ஒரு மனிதன் தன்னளவில் அமைதியும் மகிழ்ச்சியும் அடைகிறான். தன்னுடைய உடம்பு நல்லா இருக்கு, நல்ல ஆற்றல் இருக்குது, மனசு நல்லா இருக்குது,
அறிவு நல்லா செயல்படுகிறது எனும் பொழுது அவன் கொடுத்து வைத்தவனாக இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை தனிப்பட்ட முறையிலே அவன் நல்ல முறையிலே இருக்கிறான். அடுத்தது, அப்ப தான் என்பது இந்த நான்கும் இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. வெறும் உடம்பு மட்டுமல்ல, அந்த உடம்பு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சு கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலும். நான்னா இந்த உடம்புதான் நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு செத்து போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்குள்ளார உயிர் இருக்குது, அதுக்குள்ளார மனசு இருக்குது, அதுக்குள்ளார அறிவு இருக்குது என்று ஆராய்ந்து அந்த நிலையை புரிந்து கொள்பவர் வெகு சிலரே. அதுக்குதான் இந்த படிப்பெல்லாம் உயிரை பற்றி பாடம் படிக்கிறோம், மனதை பற்றிய பாடத்தை படிக்கிறோம், அறிவை பற்றிய சிந்தனைகளை எல்லாம் கேட்டு படிக்கிறோம். இத்தகைய உயிர், மனம், அறிவு ஏன் தனியாக படிக்க வேண்டி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாம் மறைபொருள். இது மறைந்து கிடக்கிற பொருள். அதாவது இந்த புலன்களுக்கு தெரியாத பொருள், இந்த புலன்களால் பார்க்க முடியாத பொருள். ஆகவே இந்த மறைபொருள் விளக்கங்களை, அந்த மறைபொருள் உணர்வை நன்கு உணர்ந்த ஒரு ஞான ஆசிரியர் மூலமாக, ஒரு குருவின் மூலமாக படிக்க வேண்டும். ஆகவே அந்த படிப்புகள் ஒரு தனிப்பட்ட ஒரு படிப்பாக ஒரு குருவை அடைந்து படிக்க வேண்டியதாக இருக்கிறது. அது முற்காலத்தில் அந்த கல்வியோ கல்வி சாலையிலேயே இருந்தார்கள் குருமார்கள். பின்னாடி அவர்கள் தனிப்பட்ட ஒரு ஆசிரமங்களோடு பிரிந்து விட்டார்கள். அந்த கல்வி பொருள் சார்ந்த கல்வியாக மாறிவிட்டது, விஞ்ஞான கல்வியாக மாறிவிட்டது. ஆகவே அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த மறைவு ரகசியங்களை உணர்த்தக்கூடிய ஞான ஆசிரியர்கள் பற்றாக்குறையாக இருக்கிறார்கள், அல்லது முழுமையாக இல்லை என்றே சொல்லலாம். எங்கோ வெகு சிலர் அதற்கு அத்தகைய ஆசிரியர்களை வைத்துக் கொள்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் நம் மனவளக்கலை பயின்றவர்கள், ஞான ஆசிரியர்கள் அதிகமாக பள்ளிக்கூடங்களிலே நிறைய நியமனம் செய்யப்பட்டு கொண்டே வருகிறார்கள். அந்த தேவையை பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறது இப்பொழுது சமுதாயம் தேடுகிறது. நிறைய தேவை இருக்கிறது. அது சமுதாயத்துக்கு அதை போய் இந்த அரசாங்கத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு, இந்த மனவளக்கலையினுடைய நிர்வாகம் அதை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இத்தகைய இந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு இந்த ஆசிரியர்களை நியமனம் செய்யுங்கள், அதற்கான ஆசிரியர்களை நாங்கள் தருகிறோம். நிறைய இங்கே அப்படி ஒண்ணும் நிறைய இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் தான் இருக்குது. அரசாங்கத்துக்கு ஒரு 100 பேர் வேணும்னா நம்மள்ட்ட ஒரு 10 பேர் வச்சிருக்கிறோம், அந்த 10 பேருக்காவது நீங்க பூர்த்தி செய்யுங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த விடுபட்டு போன மறைபொருள் கல்வி ஒரு பக்கம் முழுமையாக மனிதனுக்கு கிடைக்கும் பொழுது தன்னளவில் அவன் ஆனந்தமாக இருக்க முடியும். அடுத்து, சமுதாயம் என்பது எதை குறிக்கிறது? குடும்பம் மற்றும் பிற மனிதர்களுடைய தொடர்புகள். இதை பற்றி நன்கு தெரிந்து கொள்ளணும். இந்த மனிதர்கள் எல்லாம் எங்கே எப்படி இருக்கிறார்கள், இவர்களை ஒவ்வொருவரையும் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு வித்தியாசமான குணத்தோடு இருக்கிறார்களே. இவர்களுடைய ஒவ்வொருத்தர் படிப்பை பார்த்துட்டு ஒருத்தர் உயர்ந்தவர், ஒருத்தர் செல்வந்தர், ஒருத்தர் ஏழை, ஒரு அறிவுல உயர்ந்தவராக இருக்கிறார், ஒருத்தர் இவர் இந்த தொழில் செய்கிறார், அந்த தொழில் செய்கிறார், இவர் இந்த மொழி பேசுகிறார், அவர் அந்த மொழி பேசுகிறார், இவர் இந்த இடத்துல இருக்கிறார், அவர் அந்த இடத்துல இருக்கிறார், ஒருத்தர் பங்களால இருக்கிறார், ஒருத்தர் குடிசையில இருக்கிறார். எவ்வளவு வேறுபாடு! உருவ அமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் ஒழிவு, சுகம், செல்வம் என்பவற்றில் மனிதன் பல்வேறு வேறுபாடுகளோடு இருப்பதை பார்த்து குழப்பம் அடையாமல் இந்த சமுதாயத்தை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சமுதாயத்தினுடைய மதிப்பை உணர வேண்டும், இந்த சமுதாயத்தினுடைய சிறப்பை உணர வேண்டும். அடுத்தது இயற்கை. இந்த இயற்கை பஞ்சபூதங்கள், பூமி, கோள், நட்சத்திரம், இந்த இறைவெளி, அந்த இதிலிருந்து இந்த இயற்கையில இறுதியாக வந்த உயிர்கள், அந்த உயிரினங்களிலே இறுதியாக வந்த மனிதர்கள், இந்த தொடர்புகள் இந்த இயற்கையினுடைய ஒன்றுக்குள் ஒன்றால் ஒன்று இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இதுல எதை ஒன்று அழித்தாலும் மனித இனம் வரைக்கும் அனைத்தும் அழிந்துவிடும். இந்த தொடர்புல, இந்த இயற்கையில பஞ்சபூதத்துல ஒண்ணு அழிச்சிட்டாலும் இந்த மனிதர் இனம் அழிந்துவிடும். எல்லாம் ஒன்றுக்குள் ஒன்று தொடர்பில் இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு மெகா நெட்வொர்க் என்று அருள் தந்தை சொல்லுவாங்க. ஒரு மெகா நெட்வொர்க், ஒரு பெரிய வலை, மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன்ல இது இயங்கி கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன்ல இது இயங்கி கொண்டிருக்கிறது. ஒரு இணைப்புல இது இருக்கிறது. அந்த இணைப்பை யாராவது போய் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அதுல எல்லாருமே துன்பம் அடைவார்கள். அந்த இயற்கையினுடைய பெருமையை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்பர்களே, அருள் வளம் அல்லது மெய்ஞானம், அது இயற்கையை உணர்தல், இறைநிலையை உணர்தல், மதித்தல் என்பது மனித வாழ்விற்கு அவசியம் வேண்டும்.
அடுத்தது பொருள் வளம் வேண்டும். இந்த உலகத்தில் பல்வேறு எல்லாரும் வாழ்வதற்கு நமக்கு வாழ்க்கை வசதி, வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நாம் உழைத்து பொருளீட்ட வேண்டும். அப்படி உழைக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் அந்தந்த உழைப்பை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு டோக்கன் கொடுக்கப்படுகிறது. அந்த பொருள் அதை வைத்துக்கொண்டு நாம் மற்றவைகளை நாம் எதை எதை அடைய வேண்டுமோ அதை அடையலாம். ஆகவே அவரவர்கள் தன்னுடைய உடல் உழைப்பாலும் அறிவின் உழைப்பாலும் உழைத்து அந்த பொருள் வளத்தில் தேவையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா துன்பமற்ற இன்பமான வாழ்க்கை. மனித வாழ்விற்கு தேவை அருள் வளம், பொருள் வளம், துன்பமற்ற இன்பமான ஒரு வாழ்க்கை. இதுதானே நம்ம விரும்புறோம். நல்ல நமக்கு பொருள் வேண்டும், நல்ல துன்பம் இல்லாம நம்ம இருக்கணும், இன்பமாகவே இருக்கணும், நமக்கு வேண்டியதெல்லாம் தெய்வம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படிதானே இந்த இதுதான் நம்ம வேண்டுறோம். மனித வாழ்வுக்கு இதுதானே தேவை, இதைத்தானே வேண்டிக் கொண்டே இருக்கிறோம். அப்ப இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இதை வைத்துக்கொண்டு இதை எப்படி அடைவது, அதுக்கான ஒரு 12 தத்துவங்களை 12 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பிலாசபி ஆஃப் லைஃப் அதை வேதாத்திரி மகரிஷி நமக்கு கொடுக்குறாங்க. தேவைகள், காப்புகள், அறநெறிகள், அறிவு நிலைப்படிகள் என்று 4ஆக இந்த வாழ்க்கை தத்துவம் பிரிக்கப்படுகிறது. இது ஒவ்வொன்றிலையும் ஒரு 3 தத்துவங்கள் வேதாத்திரி மகர்ஷி தனது ஆராய்ச்சியை கொண்டு அவர் நமக்கு ஒரு அறிவை கொடுக்கிறார். அந்த அறிவை எடுத்துக்குவோம், சிந்திப்போம். இதுவரைக்கும் அதை பெற்றுக்கொண்டு சிந்தித்தவர்கள் அதை கடைபிடித்து பல நன்மைகளை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அதை எடுத்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இதுதான் தேவைகள், இதுதான் காப்பு, இது அறநெறி, இது அறிவுநிலைப்படிகள் என்று சுருக்கமாக கொடுக்கிறார். எந்த புத்தகத்திலும் எங்கேயுமே இருக்காது, மனவளக்கலை புத்தகத்தில் மட்டும் இருக்கும். வேதாத்திரி மகரிஷி கொடுத்த பொக்கிஷம் ஒரு 12 தத்துவங்களை கொடுக்கிறார். மனித வாழ்க்கை உண்மையிலேயே நமக்கு என்ன தேவை, ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா என்னென்னலாம் நீட்ஸ். ஒரு மனிதன் பிறந்து விட்டான், ஒரு குழந்தை பிறந்துருச்சு, உலகத்துல ஒரு குழந்தை பிறந்து விட்டது, ஒரு மனிதன் பிறந்து விட்டான். அவனுக்கு என்ன தேவை? இதெல்லாம் இருந்தா தானே வாழ முடியும். என்ன தேவை? அந்த அடிப்படை தேவைகள் என்ன? ஒரு மனிதன் இந்த உலகில் வாழ்வதற்கு அடிப்படை தேவை என்ன? யாரு? அப்பா அம்மா தேவை. முதல்ல நமக்கு யாரு தேவை? அப்பா அம்மா தேவை. குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தை எடுத்து வளர்க்கறதுக்கு தாய் தந்தை தேவை. எதுக்கு தேவை? அவர்கள் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். இறைவன் பாருங்க, ஒருத்தரை வச்சுக்கிட்டே நம்மளை பிறக்க வைக்கிறான். நம்மளை எடுத்த இந்த சமுதாயம் நமக்கு என்ன தேவைகளையோ அதையெல்லாம் கொடுக்கிறது. அப்ப என்ன அடிப்படையான தேவை என்ன? பசிக்கும். பிறந்த உடனே குழந்தை என்ன பண்ணுது? ஒரே அழுக, எப்ப பார்த்தாலும் ஒரே அழுக. பிறந்த உடனே ஒரு தேவை வந்து விட்டது, பசி 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 வந்து விட்டது. உடனே அந்த பசியை போக்க வேண்டும். அந்த பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட குழப்பம், இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உயிராற்றல் பூமியினுடைய சுழற்சியினால வெளியேறிக்கொண்டே இருக்கும். அந்த வெளியேற்றத்தை ஈடுகட்ட நமக்கு ஆற்றலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஆற்றலை உணவின் மூலமாக, தண்ணீரின் மூலமாக, காற்றின் மூலமாக, நேரடியாக பிரபஞ்சத்தின் மூலமாக இந்த உடல் எடுத்துக்கொள்ளும். அந்த தேவைகளை பூர்த்தி செய்வது. அப்ப முதல்ல அடிப்படை தேவையில பசி, தாகம், உணவு, தண்ணீர், இது தேவை. அடுத்தது என்ன தேவை? இப்ப இது ஏன் தேவை? இந்த உணவு தண்ணீர்லாம் ஏன் தேவை? அதுதான் பூமியினுடைய சுழற்சியினால் இந்த ஜீவன்களிடத்தில் அதனுடைய உடலே பஞ்சபூதத்தினாலான உடம்பு. ஆகவே அந்த பஞ்சபூத சுழற்சிகளிலே லேசானதெல்லாம் உடலை விட்டு வெளியேறி ஓடிக்கிட்டே இருக்கும். உடலை விட்டு லேசானதெல்லாம் வெளியே ஓடும். அது விண்ணு வெளியே இந்த உடம்பை விட்டு ஓடிடும். விண்ணுங்கிறது உயிர். ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, உயிர் வளம் அப்படிங்கிற பாடத்துல விண்ணை பற்றி, அந்த பஞ்சபூதத்தினுடைய ஆகாசத்தை பற்றி படிச்சிட்டீங்க. அந்த விண் என்ற சக்தி உடம்பை விட்டு மிக மிக மைனூட்டான ஒரு எனர்ஜி, அது உடம்பை விட்டு வேகமா வெளியேறிக்கிட்டே இருக்கும் பூமியினுடைய சுழற்சியினால். காற்று உடம்பை விட்டு வேகமா வெளியேறிக்கிட்டே இருக்கும். அந்த ரொம்ப லைட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் உடம்பை விட்டு வெளியேறிக்கிட்டே இருக்கும். பூமி
இந்த அளவுக்கு அதனுடைய சுழற்சியில கெட்டியான பொருளை கீழ் நோக்கி இழுக்கும். நம்ம உடம்பு பிடிச்சி கீழே இழுக்கும். அதுல உடம்பு பிடிச்சிக்கிட்டு உடம்புகளுடைய ஆற்றலை அதை எதிர்த்து நம்ம போகும் பொழுது அதுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கு. இந்த உடம்புனுடைய உயிரை விண்ணு பிடிச்சி இழுக்குது, உடம்பு பிடிச்சி மண்ணு பிடிச்சி இழுக்குது. இதுக்கு இடையில இந்த போராட்டத்தை தவிர்ப்பதற்காக நமக்கு உணவு தண்ணீர் தேவையாக இருக்கிறது. அதனால சோர்வு அடைஞ்சிடும். ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உணவு தேவையாகிட்டே இருக்குது. உடலும் மனமும் சோர்வு அடைந்து கொண்டே இருக்கும். அதை அப்பப்ப நம்ம அது சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது வெப்பதப்ப மாறுதலை கணிக்க தேவைகள். வெப்பதப்ப ஏற்றத்தாழ்வு. இப்ப மழை சீசன் குளிர்காலம், வெயில் சீசன் கோடை காலம். இப்படி பாத்தீங்கன்னா 2 இதையும் இந்த உடம்ப காப்பாத்துறதுக்கு எவ்வளவு சரி பண்ண வேண்டி இருக்குது. அந்த உடைகளை சரியான உடைகள் அணிஞ்சுக்கிட்டு அந்த குளிர்ல இருந்து இந்த உடம்ப காப்பாற்றணும். இந்த மழையில இருந்து இந்த உடம்ப காப்பாற்றணும். கொஞ்சம் மழையில நனைஞ்சிட்டு வந்தா உடனே உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. வெயில்ல போய் கொஞ்சம் நல்ல வெயில்ல போயிட்டு வந்தா உடம்புல என்னென்னமோ வருது. பல்வேறு நோய்கள் எல்லாம் வருகின்றன. குளிர்காலத்தில் வருகின்றன, வெப்ப காலத்தில் வருகின்றன. அப்ப இந்த வெப்பதற்ப ஏற்றத்தாழ்வுகளில் இருந்து இந்த உடலையும் உயிரையும் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு வீடு, வசதிகள், அந்த உடலுடைய வெப்பநிலையை சீராக அமைத்துக் கொள்வது, அந்த அதனால் ஏற்படக்கூடிய ரசாயன குழப்பத்தை ஈடுகட்ட வேண்டும். நல்ல முறைகளில அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு உடை, உறைவிடம், உணவு வந்தாச்சு, உணவு தண்ணீர். அடுத்தது வெப்பதப்ப ஏற்றத்தாழை தணிக்க உடை, வீடு. அடுத்தது கழிவு பொருள் உந்து வேகத்தை தணிக்க தேவைகள். அந்த கழிவு பொருட்கள் உடம்புல உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கும். அதை வெளியேற்றுவதற்கான வசதிகள் இருக்க வேண்டும். அது அடுத்தது பருவ காலத்துல இந்த உடலில் விந்துநாத சக்திகள் ஒரு கழிவாக முதுகுத்தனின் அடிப்பகுதியில கருவாய்க்கும் எருவாய்க்கும் இடையில அந்த இடத்துல அதிகமாக வந்து தேங்க ஆரம்பிக்கும். அது ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த கழிவுப் பொருள் வெளியேற்றுவதற்கான ஒரு முறைகளை தான் ஒரு திருமணம் என்ற நிலையில ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமப்படுத்துறாங்க. அப்ப ஆண் பெண் ஒரு நல்ல முறையில ஒரு திருமணம் என்ற முறையில ஒரு சமுதாயத்தினுடைய ஒப்புதலோடு திருமணம் செய்து ஆண் பெண் இருவரும் அந்த ஒரு விந்து கழிவு என்று சொல்லக்கூடிய அந்த தேவையை முறையாக பூர்த்தி செய்து கொள்வது. வித்து கழிவினுடைய வந்து வேகமே ஒரு பெரிய ஒரு துன்பமாக பருவ காலத்துல இருக்கும். அதனுடைய வெளியேற்றம் ஒரு குழந்தை பேராகவும் அமைந்து விடுவதால் ஒரு சந்ததி பெருக்கத்திற்கும் உதவி செய்வதால் அது ஒரு விழிப்புணர்வோடு அதுல முறையாக அதுல திருமணம் என்ற முறையில ஒருவருக்கு ஒருத்தி என்ற முறையில கற்பு நெறியில அதை சமுதாயம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. ஏனால் அதுல மிருகங்கள் போல அப்படியெல்லாம் வாழ்ந்து விட முடியாது. அப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு வந்துட்டான் மனுஷன். ஆதிகால மனிதன் அப்படி வாழ்ந்து பல்வேறு சிரமங்களை பல தலைமுறைகளில் அடைந்து அப்படி வந்த மனிதன் அதுல உயர்ந்த மனிதர்கள் ஒரு முறையை கண்டுபிடித்தார்கள். ஒரு குடும்பம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி இப்படித்தான் வாழணும், இப்படி வாழ்ந்தால் உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல முறையில் இருப்பார்கள், உன்னுடைய உறவுகள் நல்ல முறையில இருக்கும், இந்த சமுதாயம் நல்ல முறையில காப்பாற்றப்படும், இல்லை என்றால் பெரும் குழப்பம் ஏற்படும். அப்ப அந்த கழிவுப் பொருளுடைய உந்து வேகத்தை சமப்படுத்திக் கொள்வதற்கு வேண்டிய வாய்ப்பு வசதி அதை முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். சமுதாயத்துடைய ஒப்புதலும் அதுல இருக்கிறது. அதற்கு அடுத்தது காப்பீடு, இயற்கை சீற்றங்கள், பல்வேறு சீற்றங்கள். அந்த இயற்கை சீற்றங்களில் இந்த மனிதனை பாதுகாக்க வேண்டியது. பல்வேறு துன்பங்களை மனிதன் எவ்வளவோ துன்பங்களை மனிதன் பார்த்திருக்கிறான். அந்த இயற்கை சீற்றத்தினால் எவ்வளவோ துன்பங்களை மனிதன் அடைந்திருக்கிறான். இந்த மனித குலம் அடைந்து வந்திருக்கிறது. அதிலெல்லாம் மீறி நிற்கிறது தான் இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த பூ உலகம். இதை இன்னும் பெரிய அளவில் அந்த இயற்கை சீற்றம் எப்பொழுது வரும் என்று எப்படி வரும் என்று சொல்ல முடியாது. அதை அப்படியே அதை இன்னொரு வகையில ஆன்மீகத்துல பெரியவங்க என்ன சொல்றாங்க, மனிதர்களுடைய இயற்கைக்கு முரணான எண்ணங்கள் ஒன்று சேர்ந்து இயற்கை சீற்றங்களாக வருகின்றன என்று சொல்லப்படுகிறது. அப்ப மனித மனமே அந்த இயற்கை சீற்றத்துக்கு காரணமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு மனித மனம் எப்பொழுது அமைதி பெறுகிறதோ அப்பொழுது இயற்கையும் பொங்காமல் இயற்கையும் அமைதியாக இருக்கும். அப்ப காப்புகள் இதிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கை சீற்றத்திலிருந்து காப்பு பெற வேண்டும். பூகம்பம், எரிமலை, புயல், வெள்ளம், வறட்சி, சுனாமி
இது மாதிரி பல விஷயங்கள் இதிலிருந்து காப்பு பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த வகையில நாம் எப்படி அமைத்துக் கொள்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை முறை? எந்த இயற்கையில சில இடங்கள்ல வாழ்வதற்கு வேண்டிய வசதிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கும். அங்க பஞ்சபூத அமைப்புகள் அவ்வளவு சமமாக மனிதர்களுக்கு கிடைக்காத ஒரு அமைப்பாக இருக்கும். தண்ணீர் இருக்காது, அது காற்று சரியா இல்லாம இருக்கும். அது அடிக்கடி அந்த இடத்துல புயல் வரும், அந்த இடத்துல அடிக்கடி சுனாமி வரும், அது அந்த இடத்துல ஒண்ணுமே புல் பூண்டு முளைக்காத ஒரு மண்ணா இருக்கும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 விதமான தன்மைகள் இந்த உலகத்தில் இருக்கு. இப்ப எந்த இடத்துல வசிச்சா சௌகரியமா வாழலாம் என்று தெரிந்து கொண்டு அந்த இடத்தில் வீட்டையும் ஊரையும் குடும்பத்தையும் அமைச்சுக்கிட்டா நல்லது. ஆக இதையெல்லாம் யார் செய்ய வேண்டும்? சமுதாயம் செய்யணும். தனி மனிதன் போய் இதையெல்லாம் பெருசா செஞ்சிட முடியாது. இதெல்லாம் சமுதாயம், அதற்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அடுத்தது, வேற்றுயிர் பகையில் இருந்து காப்பு. அங்கே இயற்கை சீற்றத்திலிருந்து மனிதர்களுக்கு காப்பு வேண்டும், வேற்றுயிர் பகையிலிருந்து காப்பு வேண்டும். முற்காலங்களில் ஜீவராசிகளிடமிருந்து மற்ற ஜீவராசிகளிலிருந்து மனிதர்களுக்கு காப்பு தேவையா இருந்தது. இப்பொழுது மனிதர்களிடமிருந்தே மனிதர்களுக்கு காப்புகள் தேவையாக இருக்கிறது. ஏன்னா மனிதனே பல வகையில ஒரு மிருகமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஜீவராசிகள் பிற மனிதரிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு காப்புகள் நமக்கு வேண்டும். வேற்றுயிர் அப்பகையில மற்ற ஜீவராசிகளிடம் நமக்கு ஒரு நோய்கள் வந்து விடக்கூடாது. எடுத்துக்கோங்க, கொசு, சின்ன சின்ன மிருகங்கள் தான். ஆனா அவைகள் உருவாக்குகிற சில கிருமிகள் இந்த மனித வாழ்க்கையை நாசமாக மாற்றிவிடும். எத்தனையோ பல விதமான நோய்களை, புதிய புதிய நோய்கள் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. சரி, இதில் இருந்தெல்லாம் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்புறம் ஒரு விபத்து என்பது நடைபெற்று விட்டு திடீர்னு ஒரு ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா அது ஒரு மனிதனை பல்வேறு துன்பங்களை கொண்டு வந்து கொடுத்துரும். ஆக்சிடென்ட்ஸ், தற்செயல் விபத்துக்கள், இது மனிதனுடைய அறியாமையால் நிகழ்கிறது. அந்த நிலையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு காப்பு அவசியம் தேவையாக இருக்கிறது. ஆக மகிழ்ச்சி இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு நல்ல ஒரு மந்திரத்தை கொடுக்குறாங்க. அருட்காப்பு என்ற ஒரு மந்திரத்தை கொடுக்குறாங்க. அந்த இயற்கை என்பதே எல்லாமாக இருக்கிறது, ஜடப்பொருளா இருக்கிறது, விலங்கினங்களா இருக்கிறது, மனிதர்களாக இருக்கிறது. ஆகவே அதன் மீது மதிப்பை வைத்துக் கொண்டு இந்த இயற்கையை வணங்கி அந்த இயற்கையினுடைய காப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அருட்பேர் ஆற்றல். அந்த இயற்கை சக்திக்கு இன்னொரு பெயர் அருட்பேர் ஆற்றல். இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஒரு அற்புதமான காப்பு. இந்த காப்பு மனவளக்கலை அன்பர்கள் நீங்கள் எல்லாம் இத நல்ல முறையில பயன்படுத்தி நல்ல எந்த அளவுக்கு காப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இத ஒரு அற்புதமான இந்த ஒரு அருக்காப்பை மட்டும் பல்வேறு வகைகளை இதை விளக்கி கொண்டே போகலாம். அந்த ஒரு அருக்காப்பு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏன் அதை போட்டு வச்சிருக்கிறாங்க? இந்த எந்த நேரத்திலும், எந்த வேலை செய்யும் பொழுதும், எந்த நேரத்திலும் கூட, எந்த தொழில் செய்யும் பொழுதும், எப்படிப்பட்ட ஒரு நிலையில, இடமாக இருக்கட்டும், நேரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எல்லாவற்றிலிருந்தும் நம்மை காத்துக் கொள்வதற்கு அந்த இறை உணர்வோடு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சங்கல்பம், காப்பு என்பது நமக்கு உதவியாக இருக்கும். எப்போதுமே ஒரு நல்ல நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஒரு காப்பு போடுறது வழக்கம். அந்த காப்பை போட்டுக்கிட்டு அதை தொடங்குவாங்க, அந்த விழாக்கள் தொடங்குவாங்க. ஒரு குடும்ப விழாக்களிலும் காப்பு அணிதல் அப்படின்னு இருக்குது. அதைத்தான் இங்கும் கொடுக்கப்படுகிறது. அடுத்தது தேவைகள் 3 பார்த்தோம், காப்புகள் 3 பார்த்தோம், அறநெறிகள் 3. அறநெறிகள் ஒழுக்கம், கடமை, ஈகை என்று சொல்கிறோம். ஒழுக்கம், கடமை, ஈகை. இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விளக்கங்களை சொல்லுவாங்க. நிறைய அந்த ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்கம்னு நிறைய பேர் பேசிக்கிட்டே வந்திருக்கிறாங்க.
அது ஒழுக்கம்னா என்ன? அது எது எது எந்த ஃபார்முலாவை அதுக்குள்ள வைக்கலாம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய மதம் சார்ந்த ஒழுக்கங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றும் வச்சிருக்கிறதுனாலதான் இன்னைக்கு மனிதர்களிடையே பல்வேறு குழப்பங்கள். ஒரே ஃபார்முலா அனைத்து மனிதர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே ஒன்று இருக்குமே ஆனால் அது வேதாத்திரியம் தரக்கூடிய தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ தனது எண்ணம் சொல் செயலினால் துன்பம் தராமல் நடப்பதே ஒழுக்கம் என்று ஒரு அற்புதமான ஒரு விதியை நமது அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி கொடுத்திருக்கிறாங்க. இத பல அறிஞர்கள் பல பேர் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. வியந்து இந்த அற்புதமான இந்த ஒழுக்கத்தை இன்றைக்கு பல்வேறு நாடுகளிலே இதை மனவளக்கலை மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அற்புதமான டெஃபனிஷன். தனக்கோ எந்த விதத்திலும் நமக்கு நாமளே துன்பம் கொடுத்துக் கொள்ளக்கூடாது. எண்ணத்தால் சொல்லால் செயலால். பிறருக்கும் என்ன சொல் செயலினால் துன்பம் தந்துவிடக் கூடாது. உடலுக்கும் துன்பம் வந்து விடக்கூடாது, மனதுக்கும் துன்பம் தந்து விடக்கூடாது. இப்பவும் துன்பம் வந்து விடக்கூடாது, பிற்காலத்தில் துன்பம் வந்து விடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு விதிதான் ஒழுக்கம். அந்த வகையில இந்த மனித குலத்துக்கு இந்த ஒழுக்கத்தை பின்பற்றி நடந்தோம் என்றால் என்ன கிடைக்கும் என்றால், முதலில் துன்பம் குறையும். இந்த உலகத்தில் இந்த விதியை மட்டும் சரியாக பின்பற்றினால் உலக வாழ்க்கை மக்களிடம் இருக்கக்கூடிய துன்பங்கள் குறையும். தனி மனிதன் ஒரு மேம்பட்ட மனிதனாக, ஒழுக்கம் உள்ள மனிதனாக உயருகிறான், மேம்பட்ட மனிதனாக உயருகிறான். உண்மையில் சொல்ல போனா இப்பதான் மனிதனாக மாறுகிறான். இவ்வளவு நாள் அந்த ஒழுக்க குறைவினால் பல்வேறு தீய பதிவுகளை சுமந்து வந்திருக்கிறான். அது தெரிந்தும் செய்திருப்பான், தெரியாமலும் செய்திருப்பான். அது அறியாமையிலும் செய்திருப்பான், அலட்சியத்திலும் செய்திருப்பான், உணர்ச்சி வசத்திலும் செய்திருப்பான். இவன் செய்திருப்பான், இவனுடைய முன்னோர்கள் செய்திருப்பார்கள். அது தொடர்ந்து வந்த பதிவுகளினால் அது எது செய்யணும், எது நல்லது, எது கெட்டதுன்னு தெரியாம அதை பின்பற்றி கொண்டே எதையோ ஒரு விஷயத்தை மனித வாழ்க்கையில பின்பற்றி கொண்டே வந்து இந்த பல்வேறு பழக்க வழக்கங்களில மகிழ்ச்சி சொல்லுவாங்க, பழக்க வழக்கம் ஒழுக்கம் என்று சொல்வார். அந்த ஒழுக்கம் என்பது மிக மிக முக்கியம். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. அந்த விளைவு நல்லதாக அமைய எண்ணம் சொல் செயல் மூன்றினாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உணர்ச்சிக்கோ அறிவிற்கோ துன்பம் தராத செயல்கள் எல்லாம் ஒழுக்கம் என்பார் அருள் தந்தை. எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. நல்ல செயல்களை செய்யும் போது அதுக்கு ஆன்மீகத்தில் புண்ணியம் என்ற வார்த்தையை சொல்கிறார்கள். அவர் என்ன, அவர் புண்ணியத்தை நிறைய சேர்த்துக்கிறாரு. நல்லதா செய்யறாரு அவர் புண்ணியவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு நல்லதே நடந்தா அவர் புண்ணியவான் அப்படிம்பாங்க. அவர் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தர் தீய செயல்களை செய்கிறார், அதற்கு பாவம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஒழுக்க செயல்கள், ஒழுக்கமற்ற செயல்கள் பாவம் என்றும், ஒழுக்கத்தோடு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் புண்ணியமாக கருதப்படுகிறது. அந்த ஒழுக்கத்தை வச்சுதான் புண்ணியம் பாவம் இதெல்லாம் வேதாத்திரியம் விளக்குகிறது. ஆகவே ஒழுக்கம் விழுப்பம் தரலான ஒழுக்கம் உயிரினும் மோகப்படாதான் வள்ளுவர் சொல்லாது. உயிருக்கு மேலாக ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். அடுத்தது கடமை. கடமை அந்த டியூட்டி அப்படிங்கும் பொழுது நமக்கு ஒரு கடமை இருக்கிறது என்றால் நாம் எதை இந்த சமுதாயத்திடமிருந்து, குடும்பத்திடமிருந்து, தாய் தந்தையிடமிருந்து, இயற்கையிடமிருந்து நாம் பெற்று அனுபவித்தோமோ அந்த பெற்றதுக்கு ஒரு திருப்பி ஏதாவது ஒரு பிரதிபலன், ஏதாவது ஒரு நம்மளுடைய செயலை திருப்பி ஒரு பிரதிபலனாக ஏதாவது செய்வது. கடன் பெற்றிருக்கிறோம், ஒரு கடனை வாங்கணும், கடனை திருப்பி செலுத்திதானே ஆகணும். கடன் வாங்கிட்ட சும்மா விட மாட்டாங்களே, கடனை திருப்பி கட்டினாதானே அது அது சமமாகுது, அந்த கணக்கு நேராகுது. அப்ப கடனை பெற்றவர்கள் கடனை திருப்பி செலுத்த வேண்டியது போல அனைவருமே மனித வாழ்க்கையில மனிதர்கள் அனைவருமே ஒரு கடனை பெற்றுதான் வருகிறார்கள். இந்த சமுதாயத்திடமே கடனை பெற்றிருக்கிறோம். அது எப்படி சமுதாயத்திடம் என்ன கடனை பெற்றிருக்கிறோம் அப்படின்னா, முதலில்
பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. பெற்றோர்கள் நம்மை எடுத்து வளர்க்கிறார்கள், நமக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்கிறார்கள். அதை நம்ம பூர்த்தி செய்வது, அதை கடமையினால் பூர்த்தி செய்கிறோம். பெற்றோர் கடமை, அந்த கடமைகளை பிரிக்கிறார்கள். பெற்றோர் கடமை என்று சொல்லப்படுகிறது. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு கடமை, பெற்றோருக்கு செய்ய வேண்டியது கடமை. பெற்றோருக்கு என்ன கடமை? பிள்ளைகளை பெற்றுவிட்டால் பிள்ளைகளை நன்றாக கவனிப்பது, வளர்ப்பது, அது அவர்களுடைய கடமை. ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது, ஒரு கடமை இருக்கிறது, ஒரு டியூட்டி இருக்குது. ஆங்கிலத்துல டியூ என்று ஒரு வார்த்தை. அந்த டியூல இருந்து வந்ததுதான் டியூட்டி. கடனிலிருந்து வந்ததுதான் கடமை. கடன் சுமையாக இருக்கிறது, அதான் கடமை. அதை திருப்பி அந்த கடனை தீர்க்க கடமை ஆற்ற வேண்டும். ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு உரிய கடமையை சரியாக செய்யாவிட்டால் அங்கே ஒரு பெரிய ஒரு பற்றாக்குறை ஏற்படுகிறது. இந்த சமுதாயத்துல பாத்தீங்கன்னா சமுதாய வளம் குன்றி போய்விடும். அவரவர்கள் அவருடைய கடமையை சரியாக செய்தார்கள் என்றால் சமுதாயம் வளம் கூடிக்கொண்டே இருக்கும். அந்த செயின், அந்த ஒரு இணைப்பு இருக்குது பாருங்க. ஒருத்தர் எங்கேயாவது ஒரு 10 பேர் கடமை ஆற்றுறாங்க, ஒரு 10 பேர் கடமையே செய்யறது இல்லை அப்படின்னா சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு பாரம் வந்துடும். அந்த வளம் குறைந்து கொண்டே இருக்கிறது. அவரவர்கள் தன்னுடைய கடமையை ஒரு சரியாக செய்தாங்கன்னா நல்ல முறையில சொசைட்டி நல்லா இருக்கும். நமக்கு இந்த சமுதாயத்திடமிருந்து ஒரு கடனை பெற்றிருக்கிறோம். உங்க உடம்பு உங்களுக்கு சொந்தம், உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, சமுதாயத்துக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா அதுல எவ்வளவு பெரிய உண்மை இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்ப ஒரு மனிதன் என் உடம்ப நான் அழிச்சுக்க போறேன்னா அப்படின்னா அழிச்சுக்கிறதுக்கு உரிமை கிடையாது. இது சமுதாயத்தினுடைய சொத்து. அந்த உடம்ப வளர்த்தது சமுதாயம். அதுக்கு நிறைய உணவு கொடுத்துருக்குது இந்த சமுதாயம். அந்த உடம்பு வளர்றதுக்கு நிறைய உணவு கொடுத்துருக்குது. ஆமாம், எங்கெங்கோ யாரோரோ உழைக்கக்கூடிய உழைப்புல பெற்று வந்த அந்த உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த உடம்பு வளர்ந்திருக்கிறது. ஒரு பிடி உணவில் பல்வேறு நபர்களுடைய உழைப்பு இருக்கிறது. அந்த உழைப்பு அதை உணர்ந்து நாம் ஏதாவது எங்கேயாவது நம்மளால், நம்ம உடலால, அறிவால, பொருளால திருப்பி எந்த வகையில சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வகையிலே கடமை ஆற்றிவிட்டு தான் அந்த உலகை விட்டு செல்ல வேண்டும். ஆகவே பதில் திருப்பி இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும். அதான் கடமை என்று அங்கே இந்த சமுதாய கடமை என்று வைத்திருக்கிறார்கள். குடும்ப கடமை, உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஊருக்கு செய்ய வேண்டிய கடமை, உலக கடமை. இதுல இந்த குடும்பம், உறவு, ஊரு, உலகம் எல்லாம் சமுதாய கடமை. தன் கடமை ஒன்று இருக்கிறது. இந்த நம்மளை சரியா வச்சுக்கிட்டோம்னாவே அது சமுதாயம் செய்யக்கூடிய நன்றி. நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டோம்னா சமுதாயம் நமக்கு மருத்துவம் பார்க்கணும், சமுதாயம் நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கணும். அவன் உழைக்க முடியாம போயிட்டா சமுதாயம் நமக்கு பணம் கொடுக்கணும். இப்படி பல்வேறு வகை சமுதாயத்துக்கு பாரமாகி விடுகிறோம். இந்த சமுதாயத்தில் வாழ தெரியாமல் வாழ்ந்து, கடமைகளை சரியாக செய்யாமல் வாழ்ந்து, இன்னும் சொல்லப்போனா பல பேருக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தினுடைய குறைபாட்டுக்கு காரணமாகி விடுகிறார்கள். பல்வேறு வகையில் துன்பத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். சமுதாயமே தனி மனிதனை உருவாக்கும் தொழிற்சாலையாக இருக்கிறது. சமுதாயமே மனிதனை வாழ வைக்கும் அற நிலையமாகவும் இருக்கிறது. உடல் ஆற்றலையும் அறிவாற்றலையும் சமுதாய நலத்திற்காக அர்ப்பணமாக செலவிடுதல் தான் கடமை என்கிறார் மகரிஷி. உணவிலே உலக ஒற்றுமையை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகுக்கு தந்திடு. இந்த கடமை என்று பார்க்கும் பொழுது இன்னொரு கருத்து மகரிஷி சொல்லுவாங்க. குற்றவாளி பாவி என்று யாருமில்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம், கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்து உயர்த்தி மேலாம், கடமைகளை சிந்தித்தே செயலாற்றி உய்வோம். அவங்க கஷ்டப்படுறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு அவங்களையெல்லாம் பார்த்து நம்ம கடமை ஒழுங்கா செய்யாம விட்டுடுவார்கள். நம்மளுடைய கடமை எந்தெந்த வகையில் அவரு துன்பம் கொடுக்கிறார், இவர் ஏமாத்துறாரு, இவர் கொள்ளையடிக்கிறார், இவர் சூறையாடுகிறார் என்று இந்த சமுதாயத்தை பார்த்து தன் கடமையை ஒழுங்கா செய்யாம விட்டுக்கூடாது. அவர் லஞ்சம் வாங்குறார், நான் லஞ்சம் வாங்கக்கூடாதா? அவர் ஏமாத்துறார், நான் ஏமாத்தக்கூடாதா? அவர் பொய் சொல்றார், நான் பொய் சொல்லக்கூடாதா? இப்படி இந்த சமுதாயத்தில்
பல்வேறு குறைகளை பார்த்து பார்த்து குறைகளை பெருக்கிக் கொண்டவர்கள் யாரால். அப்ப கடமை அப்படிங்கிறதுல சிந்தித்து செயலாற்றி ஓய்வோம். உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவி அருள் தொண்டாற்றி மகிழும். இந்த உலகத்துக்கு உதவி செய்யறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த உதவி செய்து நம் கடமையை பூர்த்தி செய்யும். பக்கத்து வீட்டுல ஏதாவது ஒரு குழந்தை இருக்கிறது, உங்களிடம் அந்த குழந்தைக்கு தேவையான அறிவை நீங்க வச்சிருக்கிறீங்க. அந்த குழந்தை ஏதோ ஒரு சந்தேகம் உங்கள்கிட்ட வந்து கேட்குது, இதை சொல்லிக் கொடுங்கன்னு வந்து கேட்குது. அதை சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நீங்க பெற்ற அறிவுல இருக்கக்கூடிய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிற கடமை ஆற்றி விட்டீர்கள். உங்க கடமை அங்கெங்கே எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்களோ அங்கெங்கே என்னென்ன முடியுமோ இந்த சமுதாயத்துக்காக, இந்த ஊருக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, மனைவிக்காக, உறவுகளுக்காக என்னென்ன வகையில உதவி செய்ய முடியுமோ நம்ம கடனை திருப்பி செலுத்தி கொண்டே இருக்கலாம். ஆனால் அதில் ஒன்று, எதிர்பார்த்து கடமை ஆற்றக்கூடாது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிஷ்காமிய கர்மம் என்று சொல்வார்கள். கடமைக்கு இன்னொரு பேரு கர்மம், நிஷ்காமிய கர்மம். எதிர்பார்ப்பற்ற அந்த கடமையை செய்துவிட்டு, நான் எனக்கு இறைவன் நல்ல உடம்ப கொடுத்திருக்கிறான், மனசை கொடுத்திருக்கிறான், அறிவை கொடுத்திருக்கிறான், பணத்தை கொடுத்திருக்கிறான், இதை வச்சுக்கிட்டு உதவி செய்யறேன், அதுக்காக பிரதிபலனாக அவர்கள் என்னிடம் ஏதாவது அவரிடம் வந்து எதையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். குழந்தைகளுக்கு அங்கே தொழில் செய்ய தெரியாது, வயதுகளால் தொழில் செய்ய இயலாது. அவங்க வாழ தெரியாதவர்கள், வாழ முடியாதவர்கள். குழந்தைகள் வாழ தெரியாதவர்கள், முதியவர்கள் வாழ்வை இழந்தவர்கள், அதாவது வாழ முடியாதவர்கள். இரண்டு பேரையும் காப்பாற்ற வேண்டியது குடும்பத்தினுடைய தலைவருடைய பொறுப்பு. கணவன் மனைவி பெற்றோர்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், இவர்களை காப்பது அந்த இல்லறத்தாருடைய கடமை. உடல் குடும்பம் சுற்றம் ஊரார் உலகோர் காட்டும் கடமை முறையே முக்கியம், கெடாமல் பார் ஒன்றினால் மற்ற. மகிழ்ச்சி 5 கடமை சொல்றாங்க. தனி மனித வாழ்க்கை நிறைவு பெற வேண்டுமானால் மனிதன் தன் கடமையில் ஒவ்வொன்றாக உயர்ந்து வர வேண்டும். தன் கடமை, தன்னை மட்டும் சரியா கவனிச்சுக்கிட்டு அப்படியே இருந்துடக்கூடாது. அடுத்த நிலைக்கு வரணும், குடும்பத்தையும் கவனிக்கணும், காப்பாற்றணும், குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை ஆற்ற வேண்டும். தான் குடும்பம் என்ற அளவில் விரிந்து அந்த குடும்பம் என்ற அளவில் சோர்ந்து போய்விடக்கூடாது. சுற்றம் என்ற அளவுக்கு வரணும். அப்ப சுற்றம் என்ற அளவில் தேங்கி நிற்க கூடாது, ஊர் என்ற அளவில் விரிய வேண்டும். ஊர் என்ற அளவிலே தேங்கி நின்று விடக்கூடாது, உலகம் என்ற அளவுக்கு வர வேண்டும். தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் என்ற 5 வகை கடமைகளை மனிதன் ஆற்ற முடியும். ஆற்றுங்கள். ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார்த்து கொள்ளுங்கள். குடும்பத்துக்காக உழைக்கிறேன் என்று தன் கடமையை சரியாக செய்யாமல் விட்டு விடாதீர்கள். தன் கடமை என்பது நம்ம உடம்ப நல்லா ஆரோக்கியம் வச்சுக்கிறது, நம்ம ஆற்றலோடு இருக்கிறது, நல்ல மனசுல அமைதியோடு இருக்கிறது. இந்த குடும்பத்துக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு நம்ம உடம்பையும் மனசையும் கெடுத்துக் கொள்ளக்கூடாது. ஊருக்காக செய்யறேன் என்று குடும்பத்தை கடமையை செய்யாம விட்டுறக்கூடாது. இப்படி ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எவ்வளவு விழிப்புணர்வோடு இந்த தத்துவத்தை மகிழ்ச்சி சொல்றாங்க. அடுத்து ஈகை, அறநெறியில ஈகை. 3 விஷயம்தான், ஒழுக்கம், கடமை, ஈகை. மத புத்தகங்களிலே ஒவ்வொரு நூற்றுக்கணக்கான மதங்களிலே பல்வேறு அறநெறிகளை வச்சு கொடுத்திருக்கிறாங்க, வேல்யூஸ் கொடுத்திருக்கிறாங்க. இங்க 3 தான் சிம்பிள். வேதாத்திரியம் சொல்வது 3 தான். இதை கடைபிடிங்க, வாழ்க்கை சிறப்பா. எளிமை, சிம்பிளிஃபைடு, எளிமையான தத்துவங்கள் இமீடியட்டா கடைபிடிக்க முடியும், சோர்ந்து போகாமல் கடைபிடிக்க முடியும். ஒழுக்கம், கடமை, ஈதல் மனித குலத்தின் சிறப்பு. எங்கு கொடுத்தால் திரும்ப வராதோ அங்கு கொடுத்தல் ஈகை. அதாவது இந்த உலகம் இந்த அளவுக்கும் ஏதாவது காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அந்த ஈகை குணத்தை உடையவர்களால் தான் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வாழ்வை இழந்தவர்கள், வாழ தெரியாதவர்கள், வாழ முடியாதவர்கள் அனைவருக்கும் ஈகை குணத்தோடு நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், பொருளை ஈட்டியவர்கள், அறிவை ஈட்டியவர்கள், உடல் பலத்தை வைத்திருப்பவர்கள், சமுதாயத்தின் மீது ஒரு கனிவோடு, ஒரு கருணையோடு, ஒரு ஈகை உணர்வோடு சமுதாயத்துக்கு அல்லது மற்றவர்களுக்கு, பிற மனிதர்களுக்கு, ஏன் இன்னும் சொல்லப்போனால் பிற உயிர்களுக்கு நம்மளால் முடிந்த அந்த தொண்டினை, பிற உயிர் படும் துன்பத்தை போக்குவது, பிற மனிதர்கள் படும் துன்பத்தை போக்குவது என்ற நிலையில இறங்கி வரும் பொழுது அந்த குணத்தை ஈகை குணம் என்று சொல்கிறோம். அதுக்கெல்லாம் பண்டிகை வச்சு பல விஷயங்களை அதை மனிதர்களுக்கு சொல்லி 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 அந்த குணத்தை கொண்டு வர வேண்டியதா இருக்கு. நோயிலோர், உறுப்பிலர்ந்தோர், மாற்றுத்திறனுடைய குழந்தைகள், முதியவர்கள் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில
அது உதவி கொண்டே இருக்க வேண்டும். ஈகை இல்லாத நாடோ மனிதனோ சுகமாக வாழ முடியாது, வாழ இயலாது என்று சொல்றார். அடுத்தது அறிவு நிலை படிகள் 3. டெவலப்மெண்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ். இப்ப மனுஷன் எப்படி உயர்ந்து கொண்டே வர வேண்டும்? தேக்கம் அடையாமல் மனித வாழ்க்கையை முழுமை அடைய வேண்டும். நல்ல தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறோம். அடுத்தது காப்புகள் பெற்றுக்கொள்கிறோம். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது உடலுக்கு, காப்புகளை பெற்றுக்கொள்வது உயிருக்கு, அறநெறிகளை பின்பற்றுவது ஒழுக்கம், கடமை, ஈகை, இது மனதுக்கு, உடலுக்கு, உயிருக்கு, மனதுக்கு. 4வது இப்பொழுது நாம் பார்ப்பது அறிவுக்கு. அறிவினுடைய முன்னேற்றத்துக்கு சில காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்கிறது. அறிவுல பல குறைபாடுகள் இருந்து கொண்டே இருக்கும், பல கேள்விகள் வந்து கொண்டே இருக்கும், அல்லது தெரியாமல் இருப்போம், அல்லது தெரிந்தே சில பழக்க வழக்கங்களை செய்து கொண்டே இருப்போம். ஏனென்றால் அது நல்ல தெளிவு அடையாத ஒரு நிலை. அது சரியா நமக்கு விளக்காம சில அந்த விளக்க கருத்துக்கு நமக்கு சரியாக வந்து சேராததினால் நாம் முன்னாடி என்ன செஞ்சோமோ அதை செய்து கொண்டே இருப்போம். இப்படிப்பட்ட அந்த அறிவிலே தேக்கம் அடைந்திருப்பவர்களுக்கு அறிவு முன்னேற்றுவதற்கு 3 படிகள் கொடுக்கப்படுகிறது. 1 நம்பிக்கை, 2வது விளக்கம், 3வது முழுமை பெயர். ஃபெய்த், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பர்ஃபெக்ஷன். நம்பிக்கை வழியில பெரியோர்கள் சொல்றபடி கேட்கும் பொழுது ஓரளவுக்கு நம்மளுடைய அறிவு முன்னேற்றம் அடையும். பெரியாரு துணை கொள்ள வேண்டும். பெரியோர்கள் வாழ்க்கை அனுபவங்களை வைத்திருப்பார்கள், வாழ்ந்து பெற்ற அனுபவங்கள். அவங்க சிலவற்றை செய்திருப்பார்கள், துன்பம் வந்திருக்கும், அதை குறிச்சு வச்சுக்குவாங்க, அதை நமக்கு சொல்லுவாங்க, இதை செய்யாத துன்பம் வரும் என்று சொல்வார்கள். மூத்தோர்கள் முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும் என்று சொல்வார்கள். அவங்க சொல்லும் போது கசக்கும், அவங்க சொல்லும் போது இப்படி தடுக்கிறாங்க. அவர்கள் வாழ்ந்து கண்ட அனுபவத்தை நம்மிடம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. குறிப்பா தாய் தந்தையர் வாழ்ந்த குடும்ப அனுபவத்தை, வாழ்க்கை அனுபவத்தை பிள்ளைகளிடம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதை அழிச்சி செய்யும் குழந்தைகள் அந்த துன்பத்தை அடைந்து பின்னாடி அது தெளிவு பெறுகிறது. அந்த துன்பத்தை அடையாமல் தெளிவு பெற வேண்டும் என்றால் அந்த பெரியோர்களுடைய சொற்களை கேட்டு நம்பி அதை செய்ய வேண்டும். அவ்வாறு ஒரு நம்பிக்கை என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. நம்பினோர் கெடுவதில்லை, 4 மறைத்தீர்ப்பு என்று சொல்வார்கள். அதுல இறை நம்பிக்கை வேண்டும். மனிதர்களை நம்புகிறோம், அடுத்தது இயற்கையை நம்ப வேண்டும். இயற்கை எனக்கு நல்லதே செய்யும், இயற்கை எனக்கு இன்பங்களை வாரி கொடுத்திருக்கிறது, இயற்கை எனக்கு தேவையானது அனைத்தும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை முழுமையாக நம்பி அந்த இயற்கையை வணங்குதல், வழிபடுதல் பக்தி மார்க்கம். பெற்றோரை பின்பற்றி வாழ்தல். இந்த பக்தி மார்க்கத்தில் இறை நம்பிக்கை கொடுக்கப்படுகிறது. இறைவன் ஒருவன் இருக்கின்றான், இறைவன் ஒருவன் இருக்கிறார். அது எப்படி என்ன இருக்கா, எப்படி இருக்கிறார், அப்படி இருக்கிறார். அப்பொழுது விளக்கம் தேவையாக இருக்கிறது. முதலில் அந்த குழந்தை பெரியோர்களை நம்பி வருகிறது. நம்ம தாய் தந்தை பொய் சொல்ல மாட்டாங்களே, இவங்க ஏதோ ஒரு உண்மையை தானே சொல்றாங்க, அப்படியே நம்புது அந்த குழந்தை. அதான் நம்பிக்கை, பக்தி மார்க்கம். சிறு வயதிலே மனிதர்களை நம்ப வைத்து நல்லதை செய்தல். அந்த நம்பிக்கை வழியில தான் அங்கே அறிவு பக்குவப்படுத்தப்படுகிறது. இந்த நம்பிக்கையிலேனா மனிதன் எதுவுமே செய்ய மாட்டான், அதை செய்யவே மாட்டான், அதை கடைபிடிக்க மாட்டான். அவன் வேறு வழியில போய்கொண்டே இருப்பான். முதலிலே அந்த மனம் நம்ப வேண்டும். இது நல்ல விஷயம், இதை செய்தால் எனக்கு நன்மை வரும், இந்த நம்பிக்கை. அல்லது சொல்பவர் மதிப்பு மரியாதையும் இந்த மனிதனுக்கு அவர் மீது இருக்கும் பொழுது அவர் சொல்றதை கண்ணை மூடிக்கிட்டு செய்வாங்க. அவர் மீது மதிப்பு மரியாதையும் இருக்கும் பொழுது அவர் சொல்வது அப்படியே செய்வார்கள். பிற மனிதர்கள் மீது நம்பி. ஆனா இதுல என்ன சிக்கல்கள் வந்தா, அந்த நம்பிக்கையில் நம்பி கெட்டு போயிட்டேன், மோசம் போயிட்டேன்னு ஒரு நிலை வருது பாருங்க. அப்பதான் விழிப்பு நிலையில் நம்பிக்கை தேவையா இருக்குது. அந்த கட்டத்துலதான் விளக்கம் தேவையாக இருக்கிறது. எதை வேணும்னாலும் கண்மூடித்தனமான பழக்க வழக்கங்கள், பல்வேறு நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் மனிதனுக்கு பெரும் துன்பத்தை கொடுத்து விடுகின்றன என்பதை இந்த சரித்திரம், உலக சரித்திரம் சொல்லி வந்திருக்கிறது.
அந்த மூட நம்பிக்கைகளில் இருந்து மனித குலத்தை மீட்டு எடுக்க வேண்டும் என்பதுதான் மதங்களும் சமயங்களும் செய்தன. அவ்வப்பொழுது மத பெரியோர்கள், மத தலைவர்கள் தேவையற்றவைகள் எல்லாம் கலைந்து கொண்டே வந்திருக்கிறார்கள். இது துன்பமா இருக்கா, அது வேண்டாம். இது துன்பமா இருக்கா, வேண்டாம். சௌகரியமா வாங்க, சௌகரியமா வணங்குங்க, சௌகரியமா போங்க. நீங்க நடந்துதான் வந்து கோயிலுக்கு வந்து போகணும் அப்படின்னா கார்ல வரக்கூடாது. இல்ல வாங்க, கார்ல வாங்க, இப்படி இப்படி வாங்க, அப்படி வாங்க. எவ்வளவு சௌகரியத்தை அமைத்துக் கொள்ள முடியுமோ. துன்பம் தன்னோம், பிறருக்கு துன்பம் கொடுத்து விடக்கூடாது. பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் கொடுத்துடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் நமக்கே, உடம்புக்கும், நம்மளுடைய மனதுக்கும், நம்மளுடைய அறிவுக்கும், நம்மளுடைய பொருளாதாரத்துக்கும் துன்பமில்லாத இறை வழிபாட்டு முறைகளை தேர்ந்து அதை செய்வது நல்லது. அப்ப அந்த விளக்கம் இறை உண்மையில் இதுவரை நம்பிக்கையில இருந்தோமே, அந்த நம்பிக்கைக்கு அடுத்த கட்டம் அதை முழுமையாக புரிந்து கொள்வது. பக்தி என்பார்கள், அடுத்து ஞானம் என்பார்கள். ஞானம் என்பது ஞானிகள் மூலமாக, குருமார்கள் மூலமாக அந்த விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விளக்கம் கொடுப்பவர், அந்த 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 ஒரு விளக்கத்தை கொடுப்பவரே குரு. இருளை போக்குபவரே குரு, வெளிச்சத்தை தருபவரே குரு. அந்த வகையில நம்பிக்கை வழி மாதா பிதா குரு என்று வரும் பொழுது அது விளக்கம். சிந்திக்கும் வயதில் சிந்தித்து விளக்கங்களை கேட்டு இயற்கை, சமுதாயம் இவற்றை ஆராய்ந்து காரண காரிய விளக்கம் பெற்று யாருக்கும் துன்பம் ஏற்படாத வகையில் அயராத விழிப்பு நிலையில் தன்னுடைய வாழ்க்கையை, எல்லாவற்றையும், எல்லா செயல்களையும் விழிப்போடு செய்து நன்மை அடைவது. இதுதான் ஞான மார்க்கம். அதுதான் பல குருமார்கள், ஞானிகள் வந்து இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய சேவைகளை எல்லாம் செய்தார்கள். அடுத்த கட்டம் அந்த விளக்கத்தை கேட்டு பயிற்சி செய்து அதன்படி நடந்து அந்த முழுமையை அடைய வேண்டும். அந்த முழுமையை அடைந்தவர்கள் ஞானிகள். அந்த விளக்கம் பெற்று அந்த உயர்ந்த நிலையை அடைந்து, அப்படிப்பட்ட நிலையில பிற உயிர் படக்கூடிய துன்பத்தை போக்கக்கூடிய நிலையில உணர்ந்தது தெய்வம், மலர்ந்தது அன்பும் கருணையும் என்று சொல்லுவோம் இல்லையா? முழுமை பேருன்னு வார்த்தை எல்லாம் அந்த அன்பும் கருணையும், இரக்கம், கனிவு எல்லாவற்றிலும் இந்த சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு உணர்வு, எல்லாரும் ஒன்றுதான் என்று உணரக்கூடிய ஒரு உணர்வு, வாழ்க்கை பற்றிய மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை எல்லாம் பெற்ற மகான்கள் அந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார்கள். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று அமைத்தார்கள். இந்த பற்றோடு வந்து பிறக்கிறோம், இந்த பற்றுக்களை எல்லாம் விட்டு விட்டு செல்ல இருக்கிறோம். இந்த வாழ்க்கையை பற்றுக்களை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், எதை அடைய வேண்டும், எது வேண்டாம், எது தேவையானது, எது அடிப்படையானது, எது தேவையற்றது, எது நல்ல குணம், எது கெட்ட குணம், எது உண்மையில் உனக்கு தேவை, எது தேவையில்லை, எதை நீ அடைய வந்திருக்கிறாய், உனக்கும் இறைவனுக்கு உள்ள உறவு என்ன என்ற அனைத்தை பற்றியும் முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமே முழுமை பேறு என்று சொல்லுவோம். அகக்காட்சியாக அனைத்தையும் அறிந்து கொண்ட ஒரு நிலையே முழுமை பேறு. இது மனிதன் அடைய வேண்டிய ஒரு உயர்ந்த நிலை. எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்கிறான். அந்த உணர்ந்த நிலையை முக்தி என்று சொல்லப்படுகிறது. நீ முக்தினா ஏதோ இறந்த பிறகு அடையிறதுன்னு ஒண்ணு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? முக்தி அடைதல். ஓ, இறைவனை அடைஞ்சிட்டாங்க, இறந்துட்டாங்க, இறைவனை அடைஞ்சிட்டாங்க, முக்தி பெற்றுட்டாங்கன்னு நம்ம பெரும்பாலும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் ஆன்மீக தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு மனிதன் வாழும் காலத்தில் தன்னை பற்றியும் தனது மூலமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை பற்றியும் அனைத்தை பற்றியும் அறிந்து கொண்ட நிலையில் அவனுடைய மனம் அமைதி பெறுகிறது அல்லவா, அந்த சாந்தி பெறுகிறது அல்லவா, அந்த நிலையே முக்தி என்று சொல்லப்படுகிறது. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி என்பது மனவளக்கலை. ஆக அன்பர்களே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தத்துவத்தை தான் இந்த வாழ்க்கை தத்துவமாக 12 தத்துவங்களாக நமக்கு இதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடத்துல வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை பார்த்தோம். அதற்கான வாழ்க்கை தத்துவங்களை எதை கடைபிடிப்பது, 12 தத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன.
தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவு நிலை படிகள் 3. தேவைகள் பசி தாகத்தினால் எழக்கூடிய தேவை, தட்பவெப்ப ஏற்றத்தானால் எழக்கூடிய தேவை, உந்து வேகத்தினால் இயற்கை தேவை உந்து வேகத்தினால் எழக்கூடிய தேவை. அடுத்து காப்புகள் 3, இயற்கை சீற்றத்திலிருந்து காப்பு, வேற்றூர் பகையிலிருந்து காப்பு, அடுத்தது தற்செயல் விபத்துக்களிலிருந்து காப்பு. அடுத்த அறநெறிகள் ஒழுக்கம் கடமை ஈகை. அடுத்த அறிவுநிலை படிகள் நம்பிக்கை விளக்கம் முழுமை பெயர். 12 தத்துவங்களை கொடுத்திருக்காங்க. இதை மனதில் வச்சுக்கிட்டு இந்த அறிவை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்வது, எந்தெந்த வகையிலே நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பொருளை ஈட்டுங்கள், அறவழியில் ஈட்டுங்கள், காப்புகளை பெற்றுக்கொண்டு ஈட்டுங்கள், அறவழியில் ஈட்டுங்கள், தேவைகளை அதிகமாக ஏற்படுத்தி அது தேவை இது தேவை என்று தேவையற்றவைகளெல்லாம் போய் மனதை ஈடுபடுத்தி அதுக்காக பொருளை சம்பாதிக்கணும். உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்க, காலத்தை வீணாக்க வேண்டாம். இந்த இயற்கை இன்பங்களை எல்லாம் அனுபவிப்பதற்காக வந்து பிறந்திருக்கிறோம். அதுல சொல்லுவாங்க, அதிகமாக சொத்துக்கள் எண்ணிக்கை அதிகமாக மன அமைதி கெட்டுக்கொண்டே இருக்கும். நிறைய புலன் இன்பங்களை அனுபவிப்பதற்காக பல்வேறு விஷயங்களை வாங்கி அனுபவ பொருட்களை அதிகமாக அதிகரித்துக் கொள்ள உடல்நலம் கெட்டு போகுது. நிறைய பாதுகாக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களை அதிகமாக எண்ணிக்கை அதிகரிக்க சுதந்திரம் கெட்டு போகும். ஆனால் அதே சமயம் எல்லாவற்றையும் வெறுத்துவிட்டு செல்ல முடியாது, வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அனுபவ பொருட்களை அதிகமாக அனுபவிக்காம அளவோடு முறையோடு அனுபவித்து உடல்நலம் கெட்டுவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய சொத்துக்களை எவ்வளவு வேணாலும் அதிகப்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் அதே சமயம் மன அமைதி கெடுத்துக் கொள்ளக்கூடாது. எல்லாருக்கும் நம்ம தேவைக்கு மேல இருக்கிறதை எந்த அளவுக்கு பிறருக்கு உதவி பங்கிட்டுக் கொள்ள முடியுமோ பங்கிட்டு கொண்டு நல்ல முறையில வாழ வேண்டும். அடுத்தது, பாதுகாக்கப்பட வேண்டிய உறுப்பினை அதிகரிக்க சுதந்திரம் கெடும் என்று சொல்வார்கள். அதுக்காக வீட்டுக்கு போய் உங்களையெல்லாம் நான் காப்பாற்ற வேண்டி இருக்குது, உங்களையெல்லாம் சேர்த்துக்கிட்டதுனாலதான் எனக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது, சுதந்திரமே இல்லை, தவசம் விட மாட்டேங்கிறீங்க, பயிற்சி செய்ய விட மாட்டேங்கிறீங்க, கணவரையோ மனைவியையோ குழந்தைகளையோ உறவுகளையோ திட்டி தீக்கிறதை விட்டுட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய அலட்சியப்படுத்தாமல், அந்த பொறுப்புணர்ச்சியிலிருந்து நழுவாமல், அந்த கடமை உணர்விலிருந்து நழுவாமல், அவர்கள் எல்லாம் இறைவனே நமக்கு அந்த ஒரு தொடர்புல வந்திருக்கிறான் என்ற உணர்வோடு அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை நல்ல முறையில பொறுப்போடு செய்வது. அவ்வாறு விழிப்பு நிலையில் இனி நாம பெரும் சுமையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. இந்த வகையில ஒரு தெளிவு வைத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையை நாம் சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் இந்த வேதாத்திரை நமக்கு கூறுகிறது என்று சொல்லி இந்த அளவில் இதை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.